அகதிகள் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் குற்றமிழைத்த வெளிநாட்டினரை ஐரோப்பாவிற்கு வெளியே உள்ள நாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் புதிய ஒப்பந்தத்தில் பிரித்தானியா இணைந்துள்ளது. மால்டோவாவில் நடைபெற்ற மாநாட்டில் ஐரோப்பிய கவுன்சிலின் 46 உறுப்பு நாடுகளும் இந்த அரசியல் பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்திற்கு அமைய புகலிடம் மறுக்கப்பட்ட அகதிகள் தங்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படும் வரை அவர்களை ஐரோப்பாவிற்கு வெளியே உள்ள பாதுகாப்பான 3ஆம் நாடுகளுக்கு மாற்ற அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நாடுகள் மனித உரிமை தரங்களை முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். இந்த திட்டத்திற்காக இதுவரை எந்த நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக இறுதி செய்யப்படவில்லை. இருப்பினும் ருவாண்டா, கானா மற்றும் துனிசியா ஆகிய நாடுகளின் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இத்தாலி ஏற்கனவே அல்பேனியாவில் அமைத்துள்ள அகதிகள் முகாம் மாதிரியையும் மற்ற நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. பிரித்தானியாவின் முந்தைய ருவாண்டா அகதிகள் திட்டம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போதைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் தலைமையிலான அரசு மாற்று வழிகளை ஆராய்ந்து வந்தது. பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகிய போதிலும் குடியேற்ற பிரச்சினைகளை கையாள்வதில் ஐரோப்பிய நாடுகளுடன் தொடர்ந்து இணைந்து செயற்படுவதை இந்த ஒப்பந்தம் காட்டுகின்றது.